Welcome back students to Shankar's physics tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது class 11 physics unit 9 kinetic theory of gases lessonலேருந்து நம்ம பார்க்க போகிறது root mean square speed, most probable speed and average speed. இதுக்கான comparison and then அதோட derivations பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து root mean square speedனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோம், mean square speedனா என்னன்னு பார்த்தோம். that is v square barனா என்னன்னு பார்த்தோம். இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது we get VRMS which is the root mean square speed. இப்போ நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணுமா, வாட் இஸ் v square bar. இதுக்கு வந்து ப்ரீவியஸாக நிறைய ரிலேஷன்ஷிப் டிரைவ் பண்ணோம். இதில் மேஜரான 3 ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் P is equal to 1/3 nm v square bar. This is first relation. Second relation வந்து internal energy U is equal to 3/2 nkt. And then உங்களுக்கு kinetic energy, average kinetic energy E is equal to 3/2 kT. ஓகே, யூங்கிறது என்னது, இட் இஸ் n டைம்ஸ் உங்களுக்கு ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி. இதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இதில் நமக்கு என்ன தேவை, வி ஸ்கொயர் பார் தேவை. ஸோ வி வில் யூட்டிலைஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், P is equal to 1/3 nm v ஸ்கொயர் பார். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா, ஸ்மால் என்கிறது என்னது, இட் இஸ் capital N divided by V small m v square bar. Okay, so இந்த v அந்த சைட் கொண்டு வரும், PV is equal to 1/3 capital N v square bar. Okay, so இந்த PV வந்து ideal gas equation படி PV is equal to 1 mu RT எழுதலாம், அல்லது this can be written as NKT. இப்போ இந்த இடத்துல number of molecules involve ஆகிறதுனால we will utilize NKT is equal to 1/3 nm v square bar. Okay, so n cancel ஆகிடு, 3 இந்த சைடு வரும்போது we get 3 kT divided by m வந்து கீழே வந்துடும் is equal to v square bar. So v square bar, that is mean square speed is equal to 3 kT divided by small m. இந்த ரிலேஷன்ஷிப்பை VRMSல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். VRMS is equal to v square bar ஓட ஸ்கொயர் ரூட், which is square root of 3 kT divided by small m. இது எப்படி எழுதலாம், square root of 3 square root multiplied by square root of kT by small m. The square root of 3ங்கிறது என்னது, 1.73 square root of kT divided by m. This is the root mean square speed. Okay, mean square speedக்கு square root எடுக்கும்போது we get root mean square speed வருது. ஓகே, this is one relationship. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த VRMSக்கும் இந்த parameters டெம்பரேச்சர் அண்ட் மாஸ் இதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன, அதோட டிபெண்டன்ஸ் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த temperature of the gas molecules and inversely proportional to square root of the mass of the molecule. So VRMS and square root of temperature directly proportional, VRMS square root of the mass inversely proportional. So இதிலேருந்து 2 inference நம்ம பண்ணலாம். First inference என்னன்னு பார்த்தீங்கன்னா, when the temperature of the gas molecules increase ஆகும்போது the root mean square speed also increases. So when the temperature increases, VRMS increase ஆகுது. This is one inference. Second inference என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த mass of the molecule வச்சு, இப்போ இந்த mass of the molecules ஒன்று வந்து எப்படி இருக்கலாம், லைட்டராக இருக்கலாம் அல்லது ஹெவியராக இருக்கலாம். கரெக்டாக, ஹெவியர் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன், நைட்ரோஜன், இந்த மாதிரி கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் ஹெவியர் கேஸ் மாலிக்யூல்ஸ். அப்போ அதோட மாஸ் எப்படி இருக்கும், ஹெவியர் மாஸ்னால் மாஸ் கிரேட்டராக இருக்கும். இப்போ லைட்டர் மாலிக்யூல்ஸ்னு சொல்லும்போது ஹைட்ரஜன், ஹீலியம், இதெல்லாம் லைட்டர் கேஸ் மாலிக்யூல்ஸ். ஓகே, இதோட மாஸ் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இப்போது இந்த மாஸும் VRMS எப்படி ரிலேட் ஆகுது. ஸோ வென் த மாஸ் இஸ் லைட்டர், ஓகே, ஃபார் லைட்டர் மாஸ் உங்களுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால VRMS எப்படி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். தட் மீன்ஸ் the lighter gas molecules வந்து they move very faster, whereas in the case of heavier mass gas molecules that is mass வந்து அதிகமாக இருக்கும்போது VRMS வந்து கம்மியாக இருக்கும். So the heavier gas molecules ஓட VRMS, that is root mean square speed வந்து லெஸ்ஸராக இருக்கும் and compared to the VRMS of the lighter gas molecules. This is what the inference, 2 inference பண்ணியாச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது VRMS இன்க்ரீஸ் ஆகுது, அதோட மாஸ் ஹெவியர் மாஸுக்கு உங்களுக்கு லெஸ் VRMS, லைட்டர் மாஸ்க்கு கிரேட்டர் VRMS, தட் இஸ் லைட்டர் கேஸ் மாலிக்யூல்ஸ்னால
ரொம்பவே ஈஸியாக ஃபாஸ்டராக மூவ் ஆக முடியும். தீஸ் ஆர் த டூ ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போது நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் விஆர்எம்எஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். வாட் இஸ் த ஈக்குவேஷன் வி ஹாவ் ஆல்ரெடி? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 KT டிவைடட் பை m. ஓகே, இப்போ நமக்கு ஆர் ரிலேட் பண்ணோம்னா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? கேவை வந்து எப்படி ஆராக கன்வெர்ட் பண்ண முடியும்? நம்ம முன்னாடியே பார்த்தது தான். எக்ஸாம்பிள் 9.1 இங்கே கொடுத்துருக்கேன். PV is equal to μRT which is equal to NKT. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? TT கேன்சல் ஆச்சுன்னா μR is equal to NK. ஓகே, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் டிரைவ் பண்ணும்போதே we have used what is n? N is nothing but number of moles multiplied by Avogadro's number multiplied by K. So mu cancel ஆகும்போது we get R is equal to Avogadro's number NA multiplied by K. So already இந்த இடத்துல K இருக்குது, we need NA, அதனால் we can multiply and divide it by NA. Okay, so அப்போ என்ன ஆகிடும்? 3 K into NA is RT divided by the small m into NA வந்து எப்படி replace பண்ணலாம்னா capital M square root. Okay, இந்த capital M is nothing but small m into NA, where capital M is the molar mass of the gas molecules. Okay, molar mass of the gas molecules, which is எவ்வளோ Avogadro's number multiplied by mass of the gas molecule. ரெண்டுத்தையும் உங்களுக்கு அது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வந்து it gives the molar mass. So VRMS வந்து in terms of நம்ம R represent பண்ணால் the equation becomes square root of 3RT divided by capital M. In terms of K na square root of 3KT divided by small m. This is the relationship. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல விஆர்எம்எஸ் பதில் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? நம்ம ப்ரெஷர் ஈக்குவேஷன் என்ன இருந்தது? P is equal to 1/3 nm V square bar இருந்தது. அது வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இதோட ஸ்கொயர் ரூட். விஆர்எம்எஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் நத்திங் பட் V square பாரோட ஸ்கொயர் ரூட்னு பார்த்தோம். நம்ம ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணும்போது we get V square bar is equal to VRMS square. ஸோ இந்த ரிலேஷனில் V square பாருக்கு பதில் எப்படி எழுதலாம்? P is equal to 1/3 nm VRMS square. ஓகே, திஸ் இஸ் ஒன் ரிலேஷன். இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது? இப்போ டிஃப்ரெண்ட் கேஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் ஒரு பர்டிகுலர் கேஸ் மாலிக்யூல்ஸ் கன்சிடர் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் மோஷனில் இருக்கும்போது அதோட டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் எப்படி சொல்லலாம்னா V1 + V2 இந்த மாதிரி அப் டு Vn மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தோட இண்டிவிஜுவல் ஸ்பீட்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கொடுக்குது. ஸோ இப்போ என்ன கேட்க சொல்கிறாங்கன்னா, இந்த ஆவரேஜ் ஸ்பீடும் உங்களுக்கு இந்த VRMS த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் நாட் ஈக்குவல். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த VRMS அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் 0.2 டைம்ஸ் VRMSஆக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு நோட் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் வந்து நம்ம ப்ரெஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் விஆர்எம்எஸ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் தென் உங்களுக்கு ரூட் மீன் ஸ்கொயர்னா என்ன, அதோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இம்பேக்ட் ஆஃப் விஆர்எம்எஸ் இன் நேச்சர். அதாவது விஆர்எம்எஸோட இம்பேக்ட் இன் நேச்சர். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மூணில் ஏன் அட்மாஸ்ஃபியர் இல்லை. இப்போ இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எஸ்கேப் ஸ்பீட், இன்னொன்று வந்து விஆர்எம்எஸ். That is the root mean square speed of the gases. Here also the escape velocity of the gases on moon. ஓகே, இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். வாட் இஸ் எஸ்கேப் ஸ்பீட்? உங்களுக்கு இதுதான் மூன் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன்லேருந்து கேஸஸ் எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் இருக்கணும். அதுதான் வந்து எஸ்கேப் ஸ்பீட். சின்ஸ் வந்து எஸ்கேப் ஸ்பீடோட ரிலேஷன் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gr. ஓகே, கிராவிட்டி ஆஃப் த மூன் கம்மியாக இருக்கிறதுனால எஸ்கேப் ஸ்பீடும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் த மூன் வந்து இஸ் லெஸ் கம்பேர்ட் டு த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் ஆஃப் த கேஸஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மூனில் இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடும், ஏன்னா அதோட எஸ்கேப் ஸ்பீட் கம்மியாக இருக்கிறதுனால. திஸ் இஸ் கேஸ் நம்பர் 1. இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, நோ ஹைட்ரஜன் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியர். அதுக்கான ரீசன் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நோ ஹைட்ரஜன் இன் எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியர். இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்க போகிறது வந்து த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் ஆஃப்
ஹைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் N2 பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹைட்ரஜன் லைட்டர் மாலிக்யூல்ஸ், அதோட மாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் ஆஃப் த ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் when compared to the root mean square speed of the nitrogen. ஏன்னா அது ஹெவியர் மாலிக்யூல்ஸாக இருக்கிறதுனால அதோட ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு these molecules can move faster அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் these hydrogen molecules can easily escape from the Earth's atmosphere. அதனால தான் Earth's atmosphereல ஹைட்ரஜன் கிடையாது. இப்போது நைட்ரஜன் அப்படிங்கிறது இந்த இடத்துல N2 ஃபார்மில் இருக்கும்போது இது வந்து நான் ரியாக்டிவாக இருக்கும். வேறஸ் உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியரில் நிறையா இருக்கும்பொழுது தே ஆர் ஹைலி கம்பஸ்டபிள், தட் இஸ் தே கேன் பர்ன் ஈஸிலி. அப்போது இந்த மாதிரி ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் நிறையா இருந்தது இன்ஸ்டெட் ஆஃப் நைட்ரஜன், நான் ரியாக்டிவ் நைட்ரஜனுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் இருந்ததுன்னா நிறைய டிசாஸ்ட்ரஸ் கான்சிக்வன்சஸ்லாம் இருக்கும், நிறையா பேரழிவுகள் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ த ஆவரேஜ் ஸ்பீட் ஆர் மீன் ஸ்பீட், நமக்கு என்னென்னலாம் டேர்ம்ஸ் பார்த்தோம், நமக்கு வந்து மீன் ஸ்கொயர் ஸ்பீட்னா என்னென்னு பார்த்தோம், விஆர்எம்எஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போது இந்த இடத்துல வந்து இந்த மீன் ஸ்கொயர் ஸ்பீடும் விஆர்எம்எஸும் ஒன்றா இல்லை அப்படிங்கிறத நம்ம முன்னாடி ஒரு நோட் செக்ஷனில் பார்த்தோம். ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது 0.92 டைம்ஸ் வந்து விஆர்எம்எஸ். ஓகே, இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன, இப்போ இந்த கேஸ் மாலிக்யூல்ஸோட டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம், V1 V2 அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருந்ததுன்னா Vn, okay, Vn speed, that is n molecules ஓட speed divided by the number of molecules. இதுதான் உங்களுக்கு என்ன கொடுக்கும், உங்களுக்கு மீன் ஸ்பீட் ஆர் ஆவரேஜ் ஸ்பீட். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆவரேஜ் ஸ்பீடோட ஈக்குவேஷன் வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம அதோட டெரிவேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது கிடையாது, ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப். இந்த பர்டிகுலர் ரிலேஷன் வந்து உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக இந்த ஆவரேஜ் ஸ்பீடோட ரிலேஷன் எக்ஸ்பிரஷன் என்ன அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 RT divided by pi m. Okay, this is the mean speed or average speed. இது வந்து in terms of R எழுதும்போது V bar is equal to square root of 8 by pi RT divided by capital M. முன்னாடியே நம்ம பார்த்தோம் KT by small m. Okay, அதே வித Rல எழுதணும்னா this can be replaced by RT divided by capital M. So this is the equation. இப்போ வந்து இது எப்படி எழுதலாம், square root of 8 by pi, okay, multiplied by square root of RT divided by capital M. The square root of 8 by pi is nothing but 1.60 times square root of உங்களுக்கு KT divided by small m or 1.60 times square root of RT divided by capital M இருக்கும். ஓகேவா, this is the mean average speed or mean speed or average speed. இப்போ நம்ம பார்க்க போகிறது most probable speed. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட்னா இப்போது கேஸ் மாலிக்யூல்ஸ்க்கு வந்து மேஜராக மோஸ்ட் ப்ராபபிளாக என்ன ஸ்பீட் இருக்கோ அதுதான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 டிஃப்ரெண்ட் கேஸ் மாலிக்யூல்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 2 2 3 5. இதுதான் வந்து இந்த ஸ்பீட்ஸ் ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸ். இதில் மோஸ்ட் ப்ராபபிள் என்னது, இந்த 2 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் கேஸ் மாலிக்யூல்ஸ் n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னால் இப்போ 5 மாலிக்யூல்ஸில் மோஸ்ட் ப்ராபபிளாக இருக்கிறது 2 m/s இஸ் த மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப்பும் நம்ம டைரெக்டாக வந்து எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். we are not going to focus on the derivation. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 KT divided by small m. In terms of R எழுதும்போது square root of 2 RT divided by capital M. So இது எப்படி எழுதலாம், VMP, that is most probable speed is equal to square root of 2 times square root of KT divided by small m. Root 2 ஓட வேல்யூ என்ன, 1.414 square root of KT divided by small m. So this is the relationship. இப்போ நம்ம பார்க்க போகிறது comparison of VRMS, mean average speed or mean speed and the most probable speed. அதுக்கான comparison பார்க்க போகிறோம். ஸோ நம்ம VRMS relationship என்ன, ஓகே, இதோட ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். and then VMP. ஓகே, சாரி, VRMS ஓட relationship என்ன, square root of 3 KT divided by small m is to mean speed என்ன 8 by pi times KT divided by small m is to square root of 2 KT divided by small m. ஸோ எதுலேயும் square root of KT by small m காமனாக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து
கேன்சல் அவுட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/pi இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இதோட வேல்யூஸ் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து இட் இஸ் 1.732 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/pi வந்து 1.60 is to the square root of 2ங்கிறது 1.414. ஸோ இந்த ரேஷியோலேருந்து பார்க்கும்போது the root mean square speed is greater than the average speed and this average speed is greater than உங்களுக்கு most probable speed. ஸோ ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது root mean square speed and லோவாக இருக்கக்கூடிய ஸ்பீட் வந்து most probable speed. Okay, these are the ratios. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep watching Shankar's Physics Tutorials.